ஸோ கைஸ் இந்த சிஎம் பங்க் அண்ட் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கான ரைவல்ரி பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தீ பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து ரொம்ப 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 வந்து பர்சனலாக வந்து போயிட்டாரு. ஸோ என்னெல்லாம் வந்து நடந்து இன்னைக்கான மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட்டில் ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்கான செக்மெண்ட்டில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்தது, என்னெல்லாம் அவங்க வந்து பேசினாங்கன்னு வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்டர் வந்து ஆகுறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டு வந்து தரமாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஓடிசிக்கான சான்ஸ் கூட வந்து தரமாக வந்து போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து மைக் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அவர் வந்து சொல்கிறாரு, இந்தியானாபோலிஸ் என்னை வந்து அக்னாலேஜ் பண்ணுங்க. அண்ட் அங்கே இருக்கிற க்ரௌடும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து கத்துறாங்க ஓடிசின்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து பேசலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து இன்டரப்ட் வந்து பண்ணிடுவார் நம்ம ரோமன் ரெயின்ஸை. ஸோ சிஎம் பங்க் வந்து ரிங்குக்குள்ளே வந்தோடனே மைக் வந்து எடுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு, ஸோ ட்வீட் வந்து போட்டுட்டியா, உனக்கு வந்து சந்தோஷம் வந்து கிடச்சிருச்சு. ஆமாம், நான் வந்து டயர்டாக வந்து இருந்தேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். அண்ட் ஃபைட்டிங் சாம்பியன் வந்து எப்போவுமே வந்து டயர்டாக தான் வந்து இருப்பான். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து கண்ணில் கூட வந்து அடிபட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா நீ வந்து WWE வந்து மறுபடியும் வந்து அப்பியரன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய டேட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் இந்த ரெசல்மேனியா 42க்காக. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து நிறைய மணி வந்து வேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக நீ வந்து ட்வீட்டே வந்து போட்டுக்கலாம். ஸோ நீ வந்து எப்போவுமே வந்து ட்வீட் போடு. ஸோ நீ வந்து இவ்வளோ அப்பியரன்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. நீ வந்து வீட்டில் உட்காந்து வந்து ட்வீட் போடுன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்லிடுறாரு. அண்ட் நீ வந்து உட்காந்து ட்வீட் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். நிறைய பேர் வந்து ப்ராட்காஸ்ட்டில் கூட உட்காந்து வந்து என்னை வந்து திட்டி நிற்பாங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். ஸோ அவங்களெல்லாம் வந்து நான் வந்து மதிக்கவே மாட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து உன்னையும் வந்து மதிக்க மாட்டேன் நீ வந்து ட்வீட் போட்டேன்னா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த பிளேஸ்ல தான் வந்து சீல்டு வந்து டெபியூட் வந்து பண்ணிச்சு. ஸோ இந்தியானாபோலிஸ்ல தான் வந்து சீல்டு வந்து டெபியூட் வந்து பண்ணிச்சு. நான் தான் வந்து உன்னை வந்து கொண்டு வந்து அந்த சீல்டு வந்து டெபியூட் பண்ணப்போ ஸோ இந்த பிளேஸ்ல தான் வந்து நான் வந்து உன்னை வந்து டெபியூட் பண்ண வச்சேன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. ஏன்னா சிஎம் பங்க் தான் வந்து ஒரு வகையில் வந்து கிரியேட் பண்ணாரு அந்த சீல்டை. ஸோ அதனால பார்த்தா அதுக்கான கிரெடிட்ஸ்லாம் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து எடுத்துக்கிறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா நீ வந்து சீல்டை வந்து கொண்டு வந்த, ஆனா நீ வந்து இன்னும் 2 பேரை மட்டும்தான் வந்து கொண்டு வந்த. நீ வந்து செத் ராலின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸை மட்டும் தான் வந்து கொண்டு வந்த. உங்களுக்கு வந்து சீல்டுக்கான ஸ்டோரி வந்து தெரியும்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து டெபியூட் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் வந்து சூஸ் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள் வந்து வேற ஒருத்தரை வந்து அவர் வந்து சூஸ் பண்ணாரு. ரோமன் ரெயின்ஸை வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சூஸ் வந்து பண்ணல. ஸோ அதனால வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, ஆமா நீ வந்து சீல்டை வந்து டெபியூட் பண்ண வச்ச. ஆனா நான் வந்து தானே தான் வந்து வந்தேன். நீ வந்து சொல்லி வந்து நான் வந்து வரல. நீ வந்து என்ன வந்து டெபியூட் பண்ண வைக்கலன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கிளியர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, நாங்க வந்து எதுக்காக வந்து உன்னை வந்து இந்த WWE வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சோம்னா ஜஸ்ட் பிகாஸ் எங்களுக்கு வந்து சிகாகோல வந்து டிக்கெட் சேல்ஸ் வந்து பண்ணோம். அதனால தான் வந்து நாங்க வந்து உன்னை வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சோம் WWE. வேற எதுவும் வந்து இல்ல. நீ வந்து சாம்பியனா இருக்கணும்னு சொல்லிலாம் வந்து யாரும் வந்து இங்க வந்து WWE வந்து உன்னை வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்கல. அண்ட் அந்த சாம்பியன்ஷிப் வந்து கூட சிக்கலே வந்து நான் வந்து ஜெயிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் நாட் அ சிஎம் பங்க், யூ ஆர் ஜஸ்ட் அ பங்க் ஆஸ் பீச். ஸோ நீ வந்து சிஎம் பங்க் இல்லை, நீ ஜஸ்ட் வந்து உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சோடனே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்ய போறேன்னா, நான் வந்து உன்னை வந்து ஜான்சினா மாதிரி வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டூருக்கு வந்து அனுப்ப போறேன். ஸோ உன்னை வந்து பொழுது நான் வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு அனுப்பி அதுக்கப்புறம் உன்னை வந்து ரிட்டையரே வந்து பண்ணிடுவாங்கன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு. ஸோ நாங்கள் வந்து உன்னை வந்து பழக்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு தான் வந்து போற. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ரிட்டையர் தான் ஆகணும், வேற வழியெல்லாம் வந்து இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு, நாங்களா உங்க கூட வந்து யாருமே இல்லடா, உங்ககிட்ட வந்து இப்போ வந்து ஜேஎன்ஜிமி கூட வந்து இல்லை, உங்ககிட்ட வந்து சீல்கான மெம்பர்ஸ் கூட வந்து இல்லை, இன்ஃபேக்ட் உங்ககிட்ட வந்து வாய்ஸ் மேன் கூட வந்து இல்லை. அண்ட் யாரால, அது வந்து என்னால. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு, ஸோ இன்னும் வந்து நான் வந்து ரெசல்மேனியால வந்து தோக்கடிக்க போறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உன்னை வந்து ரிட்டையர்மெண்ட் டூருக்கு வந்து அனுப்ப போறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து NXTக்கு வந்து போற, எல்லா ஃபியூச்சர் ஸ்டார்ஸை வந்து நீ வந்து பில்ட் பண்ண போற. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மெயின் ராஸ்டர்ல வந்து வருவாங்க. அண்ட் அங்கே வந்து மெயின் ராஸ்டர்ல வந்து நான் வந்து அந்த ஃபியூச்சர் ஸ்டாரை வந்து பழக்க போறேன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து போலான்னு வந்து பார்ப்பாரு. அண்ட் நம்ம சிஎம் பங்க் வந்து பிடிச்சிடுறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸை. ஸோ நான் வந்து இன்னும் வந்து முடிக்கலன்னு வந்து நம்ம சிஎம் பங்க் வந்து சொல்றாரு. ஸோ நீ வந்து மெயின் ஈவெண்ட் வந்து பண்ண போற ரெசல்மேனியாவை யாரால, என்னால் மட்டும்தான். ஏன்னா நான் தான் வந்து சாம்பியனு, ஏன்னா நான் தான் வந்து மெயின் ஈவெண்ட். அண்ட் நான் தான் வந்து இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து ரன் பண்ணுறேன். திஸ் இஸ் மை ஷோ. அண்ட் நான் தான் வந்து லாக்கர் ரூம் லீடர். நான் தான் வந்து உன்னோட கசின்ஸ்
ஃபேன்ஸ் கூட எல்லாம் வந்து ஹேங்கிங் பண்றேன் and நான் தான் வந்து சாம்பியனா வந்து இருக்க போறேன் WrestleMania 42ல and நீ வந்து தனியா வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து பண்ணது இல்ல so நீ வந்து என்ன சொன்ன நீ வந்து என்ன வந்து ரிட்டையர் பண்ண போறியா so brother you just made the list I am not just going to beat you at WrestleMania I am going to bury you and you wouldn't be alone anymore because I am going to bury you next to your father னு சொல்லி பார்த்தா நம்ம CM Punk வந்து கெத்தா வந்து கிளம்பிறாரு இந்த ரிங்கை விட்டு இதுக்கான தமிழ் மீனிங் வந்து நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ நீ வந்து என்ன வந்து ரிட்டையர் பண்ண போறியா நைஸ் ஜோக் நான் வந்து WrestleMania 42ல வந்து உன்னை வந்து பீட் பண்ண போறேன் and நான் வந்து ஜஸ்ட் உன்னை வந்து பீட் பண்ண மாட்டேன் நான் வந்து உன்னை வந்து புதைக்க போறேன் அண்ட் எங்க வந்து புதைக்க போறேன்னா நீ வந்து தனியாலாம் வந்து இருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து உன்னை வந்து உன்னோட ஃபாதர் பக்கத்துலேயே வந்து புதைக்க போறேன்னு வந்து நம்ம CM Punk வந்து சொல்லிட்டாரு ஸோ நம்ம ரோமன் ரீன்ஸோட ஃபாதர் வந்து ஆல்ரெடி வந்து ரெஸ்ட் இன் பீஸ் வந்து ஆயிட்டாருல ஸோ அதனால வந்து நம்ம CM Punk வந்து லைட்டாக வந்து பர்சனலாக போகணும்னு சொல்லி நம்ம ரோமன் ரீன்ஸ் வந்து WrestleManiaக்கு அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து பழிச்சிருவான்னு வந்து நம்ம CM Punk வந்து சொல்லிட்டாரு ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து போயிட்டாரு நம்ம CM Punk ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட் ரா வந்து முடியுது அண்ட் இந்த ப்ரோமோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபீல் பண்ணீங்க உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ வந்து என்ன நினைக்கிறீங்க WrestleMania 42ல வந்து நம்ம CM Punk ஜெயிக்க போறாரா இல்லை நம்ம ரோமன் ரீன்ஸ் வந்து ஜெயிக்க போறாரா உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னுமே சில விஷயம்லாம் வந்து இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ராவில் வந்து நடந்திருக்கு லைக் நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மண்டே நைட் ராவில் வந்து வந்திருந்தாரு அண்ட் நம்ம பால் ஹேமன் வந்து தரமாக வந்து பொழந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் டைட்டில் சேஞ்ச் கூட வந்து ஆயிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ ராவோட ஃபுல் ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணுவோம் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரத்துலேயே வந்து வந்துடும் ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க